ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி சொல்லுங்கள். என்னோட சேனல் நியூ வீடியோ அப்டேட் பண்ண அப்படின்னா நோட்டிஃபை ஆகும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃபன்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீட்டில் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஊரில் பார்த்தீங்கன்னா வெயில் மண்டையை போல உழக்குதுங்க. ஸோ சாதாரணமாக மார்னிங் 9 o'clock அடித்து வெயில் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே செத்துடலாம் போல் இருக்குது. அந்த மாதிரி வெயில் இருக்குது. அதனால் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தோம், எங்கேயாவது போகணும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தோங்க. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கேயாவது குளிக்க போகலாம் சொல்லி பிளான் பண்ணி கிளம்பியிருக்கோம். இருங்க சன்னை காட்டுங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா, பல்ல மின்னுதா இப்படி தாங்க அடிச்சுக்கிட்டு இருக்கு. சரி, அதனால் பக்கத்து ஊரான நாகர்கோவிலில் ஏதாவது இடத்துல போய் குளிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கே மழை பெஞ்சிட்டே இருக்குது. கேரளா பார்டரில் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது. நமக்கு மட்டும் தான் ரொம்ப நல்லவங்க திருநெல்வேலி நிறைய இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு மழையே பெய்ய மாட்டேங்குது. ஆதலால் நம்ம நாகர்கோவில் பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போய் குளிக்க போகிறோங்க. ஸோ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். நாம் அந்த இடத்துக்கு ரொம்பவே முன்னாடி போயிருந்தோம். ஒரு 2 to 3 years பேக், 2 years 3 years to 4 years பேக் போயிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போவே போனோம். அது பல்சரில் போனோம். ஃபாரஸ்ட் வச்சு நம்ம அப்போ போயிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போகவே இல்லை, அப்படியே அது மறந்து போயாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுனே தெரில. அதனால் வெளியே போய் நம்ம நல்லா குளிச்சுட்டு வரலாம் சொல்லி தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஏன் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம், திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கீங்க, பக்கத்தில் குற்றாலத்தில் குளிக்கலாம்னு கேட்டிங்கன்னா குற்றாலத்தில் குளிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அடிக்கிற கூட்டத்தில் நம்ம உள்ளே நசுங்கி உள்ளே போயிட்டு நம்ம குளிச்சுட்டு வெளியே இருக்கலாம். அதுக்கே டயர்டாயிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா யாருமே இல்லாத இடத்துல நிம்மதியாக போய் குளிக்கலாம் தான் போயிட்டுருக்கோங்க. முதல்ல வண்டிக்கு பெட்ரோல் போடணுங்க. ஸோ பெட்ரோல் போடாமல் கிளம்பியாச்சு. ஏன் அப்படின்னா இது ஆல் ஆஃப் தி சடன் திடீர்னு பிளான். நம்ம ஆக்சுவலி நேற்று பிளானே கிடையாது. நேற்று ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். எங்கேயாவது போகலாம் சொல்லி பிளான் தான் பண்ணிட்டு இருந்தோமே தவிர நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி ஐடியாவே இல்லை. நெக்ஸ்ட் வீக் போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் எழுந்தோடனே சரி போகலாமா அப்படின்னு கேட்டேன். போகலாம்ல அப்படின்ட்டா ஜாஸ்பர். சரி ஓகே அப்படி கிளம்புவோம்னு சொல்லிட்டாங்க. கிளம்பி போயிட்டுருக்கோம் நாங்கள். இன்றைக்கி மார்னிங் நியூஸ் சேனலில் பார்த்தேன். நியூஸ் ஓப்பன் பண்ணே இன்றைக்கி கடுமையான மழை பெய்யும் அப்படின்னு போட்டாங்க. ஆனால் மழை பெய்யுமா இல்லை கண்ணு தான் தெரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் போட்டான். ஆனால் பாதிலாம் நல்ல மழை பெய்ய போல காலைல 9 மணிக்கு மழை பெஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி எப்படி இருக்குது பார்த்தீங்களா. மழைக்கான அறிகுறி 0.0001% கூட இல்லைங்க. ஃபியூலே போடுறது ஒரு பெரும் பாடாக இருக்குது. ஏன்னா ஃபியூல் ஒவ்வொரு தடவை போடும்போது வண்டி ஒவ்வொரு தடவை டேமேஜ் ஆகிட்டே இருக்குதுங்க. ஃபியூல் போட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் கிட்ட 25-28 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்தாச்சு. நம்ம திருநெல்வேலியில் எப்படி இருந்துச்சு வெயில், அப்படியே அடிச்சு மண்டையை பிளந்துட்டு இருந்துச்சா. இப்போ பாருங்கள் ரைட்டில் பாருங்கள் அப்படியே க்ளவுட்ஸ் வர ஆரம்பிச்சு. பார்த்திங்கன்னா நாகர்கோவில் பக்கம் போக பார்த்திங்கன்னா அந்த க்ளவுட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ சத்தியமாக சொல்கிறாங்க, சரியாக மழை பெய்யுது, வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி போகும்போதும் திருநெல்வேலிருந்து கிளம்பும்போது சரியான வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த கரெக்டாக தென்காசி பார்டரை தாண்டின உடனே அப்படி பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுட்ஸ் சேஞ்ச் ஆகிறத பார்த்தீங்கன்னாலே தெரியும். அப்படியே டோட்டலாக அந்த கிளைமேட்டே மாற்றி விட்டுருங்க. கேரளாவுக்கு வென்றானோடனே அதே நிலவரம் தான் இங்கேயும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்களேன். அவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா சரியான வெயில் அடிச்சு. நீங்கள் வந்த உடனே அப்படியே மொத்தமாக அந்த க்ளவுட்ஸ் மாறுது. இப்போ இந்த டோலை தாண்டி இன்னும் ஒரு 20 to 30 கிலோமீட்டர்ஸ் போனோம் அப்படின்னா ஒரு ரைட் திரும்பணும். அந்த ரைட்டு திரும்ப உடனே பாருங்கள் டோட்டலாக கிளைமேட்டே சேஞ்ச் ஆயிரும். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து இந்த இடத்துக்கு வருவேன். எதுக்கு வருவேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பைக்கில் டாப் ஸ்பீட் செக் பண்ணோம் அப்படின்னா இந்த ரோடு தான் வருவேன். ஏன் அப்படின்னா நம்ம ரெட்டியார்படி மலை இருக்கா. ஸோ அந்த ரோடு நல்லாயிருக்கும், ஸ்ட்ரெச்சு நல்லாயிருக்கும். பட் அதில் ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்சில் உள்ள பைக்ஸ் ஓட்டி பார்க்கலாம், ஈஸியாக ஓட்டி பார்க்கலாங்க. பட் இந்த ரோடு பார்த்திங்கன்னா நல்ல விசிபிலிட்டி 2 சைடு செம்மையாக இருக்குங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு 220, 240, 280, 300 கூட இந்த ரோட்டில் போகும்போது நம்ம வியூ கரெக்டாக இருக்கும். இந்த கீழே இறங்கினே பாருங்களேன். அதாவது இந்த சைடு 2, அந்த சைடு 2. ஸோ 4. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்வீஸ் ரோடு 2, அந்த சைடு சர்வீஸ் ரோடு 2. ஸோ அங்கே 2, 4. அண்ட் அந்த சர்வீஸ் ரோட்லேருந்து நம்ம ஹைவேக்கு எவ்வளோ கேப் பார்த்தீங்களா. ஸோ அங்கேருந்து நடந்து வந்தாலும் நம்மளுக்கு நிச்சயம் வியூ சூப்பராக இருக்குங்க. அது எப்படினாலும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் இடம் இருக்குது பாருங்கள். இதில் நடந்து வந்துச்சு இல்லை யாராவது ஒரு நடந்தால் கூட நம்மளுக்கு விசிபிலிட்டி கரெக்டாக இருக்கும், கப்ச்சிடலாம். அவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா சரியான வெயிலுங்க. ஸோ பனகுடி பக்கத்தில் வந்துருக்குமா. ஸோ வந்தவொடனே பார்த்திங்கன்னா ஒரு மலை நல்லா அப்படியே ஒரு கிருன்னு பெஞ்சுதான். அதில் ஃபுல்லாக நனைஞ்சாச்சு. அந்த ரோடை பார்த்திங்கன்னா தெரியும் மழை பெஞ்சிட்டு அடையாளம் இருந்துகிட்டே இருக்குதா. இங்கெல்லாம் சரியாக மழை பெஞ்சிருக்குங்க. அதான் சொல்லுதில்ல, திருநெல்வேலி பக்கம் இந்த லைட்டான மூச்சு காற்றை காட்டின மாதிரி காட்டிகிட்டு போகுது. அதுக்கப்புறம் மறந்து போயிருந்தீங்களே, அங்கே இருக்கோங்கிறதே மறந்துடுதுங்க. இந்த மலைக்கு என்னதான் எங்கள் மலை காண்டுன்னு தெரில. எங்கே போனாலும் எங்களை மட்டும் மறந்துட்டு போயிடுது, திருநெல்வேலி மட்டும் விட்டுட்டு போயிடுது. குறைஞ்சது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல மழை பெய்யுதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மழைங்கிறது எங்களை எட்டி பார்த்த மாதிரி தான் இருக்குங்க. இங்கே பாருங்க செம்மையாக மழை பெஞ்சிருக்கு. இது திருநெல்வேலி பக்கம் இந்த ஏரியா பக்கமே இல்லாத மாதிரி இருக்குதுங்க.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து நாகூர் பக்கத்தில் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக மழை வந்து அப்படியே சாரில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. எனக்கு கையில் வந்து ஃபீல் ஆகுது. அப்பப்போ ஒரு ட்ராப்லெட்டாக பட்டுக்கும்போது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. நான் வந்து இன்றைக்கி வந்து ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட் வர போட்டிருக்கேன்னா சும்மா செம்மையாக வாங்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா எப்பவுமே நான் வந்து மலையில் போகிறேன் அப்படின்னா ஹுட்டி தான் போடுவேன். ஏன் எல்லோரும் வந்து என்ன ஹுட்டி போட்டு எப்படா மலையில் நினைச்சிட்டு போகும்போது சொத இருக்காது அப்படிம்பாங்க. ஆனால் வந்து அந்த ஸ்டீல்வெஸ் போட்டு இல்லை ஹாஃப் ஹேண்டு போட்டு வண்டி ஓட்டுவாங்க தெரியுமா, அவங்களுக்கு தெரியும் நான் ஏன் ஹுட்டி போட்டு ஓட்டுறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா மழை துளி படும்போது பார்த்தீங்கன்னா புல்லெட்டு பட்ட மாதிரி வலிக்குங்க, சட்டுன்னு போடும். ஏன்னா நம்ம போகிறது வந்து 100 120 அந்த ஏஜில் போயிட்டுருக்கோம். அந்த ஸ்பீடில் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து மழை துளி அடிச்சதுன்னா கள்ளக்குண்டு இருந்த மாதிரி ஃபீல் ஆகும். போட்டு மழை பிடிச்சிட்டா இதுதான் சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு, அப்படியே மழை பிடிச்சிருக்கோம் மொத்தமாக. ஒரு ரைட்னா இப்படி தாங்க இருக்கணும். அதாவது வெயிலையும் இருக்கணும், மழை இருக்கணும், காற்று இருக்கணும், எல்லாமே இருந்தால் செம்மையாக என்ஜாய் பண்ணலாங்க நம்ம ரைடை வந்து. ஆக்சுவலி வந்து என் கூட நிறைய பசங்க வந்து ரைட்ஸ் வருவாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரைட்ஸ் வருவாங்க, சின்ன பசங்க தான் ரைட்ஸ் வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா வந்து ரைட் போகும்போது மழை பெய்யும். மழை பார்த்தீங்கன்னா பின்னாடி ஹார்ன் அடிப்பாங்க. என்னென்னா ஹார்ன் அடிக்காங்கன்னு பார்த்தா வண்டியை பிரேக் போட்டு நிப்பாட்டி இது ரெயின் கோட்டு பேண்ட்டு எல்லாத்தையும் போட்டு ஷூலாம் கழட்டி உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் வண்டி ஊற்றுவாங்க. அப்படியே யோசிச்சு பண்ணி நான்லாம் இதை கழட்டி வச்சதே கிடையாடா. ஒரு டிஷர்ட் போட்டிருப்பேன், ஒரு ட்ரௌசர் போட்டிருப்பேன், இல்லை பேண்ட் போட்டிருப்பேன், அவ்வளோதான். அதில் அடித்து மழை ஊற்றுவேன், தொப்பு நினைச்சிட்டு போவேன். ஆனால் அதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போனோடனே அடி வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும், அதில் அப்படியே காஞ்சிடும். ஸோ இது வந்து நமக்கு வந்து அப்படியே பழகி போச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து ரெயின் லைனர் போடணும், அதாவது மழை பெஞ்சிட்டுனாலே ஓரமாக அடிப்பாட்டி ரெயின் லைனர் போடுதாங்க. அதுக்கப்புறம் குளிர் அடிக்க அப்படின்னா உள்ள தெர்மல் லைனர் போடுதாங்க. நம்மலாம் டிஷர்ட் போட்டு ஒரு ட்ரௌசரை போட்டு ஊட்டி மழை ஏறு அப்படின்னு சொல்லி போவோங்க. இந்த பாருங்கள் அங்கே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, அங்கே டோட்டலாக ஸ்டாப் ஆகிட்டிங்க மழை. ஸோ இப்போ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா நம்ம அந்த இதுக்கு அடுத்த ஊருக்கு போகுமா. ஸோ அப்போ நம்மளெல்லாம் வந்து என்ன பார்ப்பாங்கன்னா ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்ன இவன் மட்டும் குளிச்சுட்டு வராமல் பார்ப்பாங்க. இங்கே பாருங்கள் அப்படியே கம்மியாயிடுச்சு, மழை நின்றுச்சு, சுத்தமாக மழை நின்றுச்சு. இங்கே பாருங்கள் ரோட்லேயே மழை இல்லை. முன்னாடி பாருங்கள் ரோட்டில் சுத்தம் அங்கே பாருங்கள் ஒன்றுமே இல்லை. ஓடு வேறு லெவல் விட்டுச்சு. மறுபடியும் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிதுங்க. அதனால் வந்து கேமரா நல்லா ஆன் பண்ண முடியல. ஆன் பண்ணதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கடன்னு மழை பெஞ்சுது. கீழே தண்ணி வேறு இருந்துச்சா. சரி ரைட் ஏற்கனவே நம்ம வந்து உளுந்து வாரி இருக்கோம். அதனால் 2 கையை பிடிச்சி ஒழுங்காக வாட்டிக்கு போக சொல்லி தான் நான் வந்து கேமரா ஆன் பண்ணல. இப்போ கொஞ்சம் மழை விட்டதுனால ஆன் பண்ணிட்டேங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ மழை தண்ணி இப்போ பாருங்கள் சரியாக இருக்குது தண்ணிலாம். ஹோண்டா CBR கோல்டன் கலர். இந்த மாதிரி கோல்டன் கலர் நம்ம வந்து வண்டியில் உள்ள அலையில் அடிக்கலாம்னு சொல்லி பிளானில் இருக்கும். ஸோ நிச்சயம் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நம்ம வண்டிக்கு நல்லா இருக்குமா இல்லை கேவலமாக இருக்குன்னு கமெண்ட்டே போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முடிவு பண்ணிக்கலாம், நம்ம வேண்டாம்னு முடிவு பண்ணிக்கலாங்க, இல்லை வேறு கலர் அடிக்கலாம்னு சொல்லி யோசிச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா கோல்டன் கலர் வந்து நமக்கு வந்து நம்மளோட ஹிமாலயன் 450 வந்து அந்த அலை தாங்க வருது. நம்ம வந்து ஒரு மாதிரி கோல்டன் கலர் அலை வரும். அதுக்கப்புறம் BMல வந்து 1300 GSA 1250 GSAலாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னா வந்து இது மொத்தமாக அலாய் ஆகும். இந்த CBR பல்சர்லாம் வந்து மொத்தமாக அலாய் வரும். அதில் கோல்டன் கலர் அடிக்கலாம் சூப்பராக இருக்கும். பட் நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரிம் மட்டும் தான் நடுவில் வந்து ஃபுல்லாக ஸ்போக்ஸாக இருக்குமா. ஸ்போக்ஸை ஃபுல்லாக சிங்கிளில் விட்டுட்டு ரிம் மட்டும் அடிக்கலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலி இங்கே சாப்பிட்லாம் தான் யோசித்தோம். RRBலேருந்து சாப்பிடுவோம். அப்படி இது பக்கத்தில் வந்து தேசியம் டீ குடிக்கலாம் சொல்லி பிளான் பண்ணோம். பட்டு இன்றைக்கி வந்து மழை வேறு பெஞ்சிட்டு தான். ஸோ அப்படி போயிட்டு குளிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்ம வந்து சாப்பிட்றது எப்படி RRB சாப்பிட்லாம் சொல்லி தான் வந்துட்டுருக்கோம். பிகாஸ் RRB வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் ஓனர். அதாவது RRB ஓனர் கிடையாது, இந்த பிரான்ச்சுக்கு ஓனர். முன்னாடியில் மகேந்திரா TXO போய்கிட்டு இருக்காங்க. மொத்த கீழே உள்ள மண்ணை பூரா நம்ம முன்னாடி அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த 3XO வச்சிருக்கவங்க இல்லாமல் அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா என் கூட்டத்தில் ஒருத்தர் இருக்கான், அவங்க சேட்டையே தான் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ எங்கே போனாலும் ஆனால் நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து ஓட்டும் போது செம்மையாக இருக்குதுங்க. பின்னாடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பின்னாடி நம்ம வந்து பாக்ஸ் இருக்குது. பாக்ஸில் வந்து நம்ம ஜாக்கெட்லாம் இருக்கலாம். இந்த 3XO அப்படி போய் கீழே போயிருங்க, நாங்கள் நேராக போயிடும். ஸோ இது கீழே இறங்கணும் அப்படின்னா வந்து நம்ம கீழே தான் இறங்கணும். இதில் இப்படி கீழே இறங்கி ரைட்டில் திரும்பி போகணும். பட் நம்ம ஏன் இப்படி போகிறோம் அப்படின்னா வந்து அந்த முன்னாடி ஒரு ரோடு நம்ம ஹைவே புதுசாக போட்டுருக்காங்களா. ஸோ அந்த ரோட்டில் அப்படியே போயிட்டு நம்ம வந்து உள்ளே போயிடலாம் சொல்லி தான் பிளான் பண்ணி போயிட்டுருக்கோங்க. ஏன்னா வந்து இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா வந்து எப்படியும் டிராஃபிக் இருக்கும், மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ரோடு கொஞ்சம் நல்லா இல்லைனா கூட எரிச்சல் வந்துடும். டென்ஷனாக டம்முன்னு கீழே விழுந்துச்சுன்னா கீழே விழுந்துடக்கூடாது. அதுக்கு நம்ம வந்து புதுசாக போட்ட ரோட்டில் போயிடலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோங்க. ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக பாலம் கட்டிட்டுருக்கேன். ஸோ பாலத்தை வந்து முடிச்சிட்டாங்களா முடிக்கலான்னு தெரியல நமக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் வரும்போது கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஓரளவு முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மலையில் ஓட்டுறதே ஒரு தனி சுகந்தாங்க. என்னென்னா வந்து மலையில் ஓட்டுறீங்க அப்படின்னா வந்து மொத்தமாக நனைஞ்சிருங்க. மொத்தமானால் ஃபுல்லாக தொப்பு நனைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே வராது. இல்லை வந்து அரைக்குறையாக நனைஞ்சிட்டு போனீங்க அப்படின்னா வந்து நிச்சயம் வந்து காய்ச்சல் அடிக்கலாம் வாய்ப்புகள் நிறைய 100% உண்டு. அந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா வந்து முடிக்கலை, அடியில் தான் வந்துட்டு இருந்தோம். வரவில் பார்த்திங்கன்னா ஒரு லாரி வந்து கவுந்துருச்சு. ஏன்னா ஃபுல்லாக வந்து மண்ணாக இருந்துச்சுங்க. பிரேக் நிற்கல போலுது. அது வந்து அந்த பிரேக் வச்சா அப்படியே சரிக்கிட்டே இருந்து உள்ளே வந்துருச்சு. அதனால் நம்மளும் பார்த்திங்கன்னா பொறுமையாக வந்து யூட்டன் அடித்து உள்ளே வந்துட்டோங்க.
பட் இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்களா, இது வேறு பயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து ஸ்டார்டிங்கில் வரும்போது நல்லா இருந்துச்சு. மழை பெஞ்சோடனே பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 3rd கியர் போட்டு நல்லா ஆக்சிடென்ட் டக்குன்னு ஆக்சிடென்ட் கொடுத்தேன். ஒரு ஓவர்டேக் இருக்கணும் ஆக்சிடென்ட் கொடுத்தேன். பின்னில் மட்டும் அப்படியே லெஃப்ட் ஸ்வாய் அப்படின்னு போகுது. எங்கடா போகிறேன் பிரேக்கரா அப்படின்னு சொல்லி பொறுமையாக ஓட்டிட்டு வந்துட்டுருக்கேன். ஏன் அப்படின்னா வந்து சிமெண்ட் ரோடு கொஞ்சம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மிஸ் ஆகுது நமக்கு. அதனால் மக்களே வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க. இந்த மாதிரி லைட்டாக மண் அங்கே கலந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பார்த்து வாங்க. ஆக்சிடென்ட் கொடுத்தீங்கன்னா ட்ராக்ஷன் மிஸ் ஆகுது. இதை தெரியுதாங்க, இப்போ போகுது பாருங்க, என் வண்டி போகுது பாருங்க. ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ரியர் டயர் மட்டும் அப்படியே வாங்கின்னு போயிட்டு போகுது. பார்க்காது வாட்டர் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் ரொம்ப ரிஸ்க்குங்க. அதை லைட்டாக வந்து இந்த சைடில் மண்ணெலாம் இருக்கா, லாரிலாம் போகுது, இந்த மண்ணெலாம் பார்த்திங்கன்னா அந்த சிமெண்ட் ரோட்டில் அப்படியே கிடக்குது. அது பார்த்திங்கன்னா வந்து அந்த மிஸ் ஆகும்போது ஆகுது. ஏரியாவே செம்மையாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 to 50 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து மலையிலேயே தான் வந்துட்டு இருக்கோம். செம்மையாக இருக்குதுங்க. அப்படி அதாவது எப்படின்னா மழை வந்து ஓவராக பெய்யலை, லைட்டாக பிரிசில் ஆகிட்டே இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா வந்து அப்படி ஓட்டுறதுக்கு செம்மையாக இருக்குது. சரி நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஒரு டீயை போட்டுரும் அப்படின்னு. சரி அப்புறம் ஓகே அப்படி நேராக போனால் ரைட்டில் கொஞ்சம் முன்னாடி திரும்பணுங்க. திரும்புகிற இடத்துல பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் டிராஃபிக் இருந்துச்சு. நானும் பின்ன டிராஃபிக்குள்ளே போய் டீ போட்டு வருவோம் அப்படின்னு. சரி டீ போகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 10 மினிட்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் டீ போட்டுட்டு நான் ரிட்டர்ன் வரதுக்குள்ள அவங்க டிராஃபிக் கிளியர் ஆகும். நாங்கள் ஓகேன்னு சொல்லி நேராக எடுத்துட்டோங்க. இப்போ நேராக போயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேக்கரி, புது பேக்கரி வந்துருக்காங்க சொன்னாங்க. ஸோ அங்கே போயிட்டு வந்து ஒரு டீயை போட்டு அதுக்கப்புறம் யூட்டர் அடிச்சு மறுபடியும் இந்த ரோட்டில் வரணும். இல்லை அப்படின்னா வந்து அதுக்குள்ளே ஒரு ரோடு உண்டு. நம்ம வந்து நாகர்கோவில் வந்து அந்த டோல் இருக்கா, ஸோ டோலுக்கு முன்னாடி ஒரு ரைட் உண்டு. ஸோ ரைட்டில் வந்து உள்ளே போனோம் அப்படின்னா வந்து அப்படியே நேராக போயிடலாம் சொல்லி நம்ம மேப்பில் பார்த்தோம். அதனால் பார்க்கலாம், நம்ம வந்து கிளம்பும்போது எல்லாம் ஓகே இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு பார்க்கலாம். இல்லைன்னா என்ன பிரச்சனை, யூட்டர் அடிச்சு மறுபடியும் இதே ரோட்டில் வருவோம். மழை தானே பெய்யுது, ஜாலியாக வருவோம். வெயில் அடிக்கலாம், வெயில் அடிக்கும் போது தான் வந்து எரிச்சலாக வரும். ஐயோ வெயில் அடிக்குதே அப்படின்னு எரிச்சலாக வந்து இப்போ மழை நல்லா அடிக்குதா குளுன்னு வரலாம். லெஃப்ட்டில் உள்ள மழையெல்லாம் பாருங்க, செம்மையாக இருக்கா. அப்படியே மழை அப்படியே ஊற்றிருக்கு. ஸ்லோ பண்ணுறான். இந்த மலையில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தால் செம்மையாக இருக்குங்க. அந்த மலை பின்னாடி இருக்கா, மலை வந்து பின்னாடி இருக்குது, மழை நமக்கு பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த ரோடு செம்மையாக இருக்கும். சரி இருங்க பின்னாடி கேட்கலாம், நிப்பாட்டி ஃபோட்டோ எடுக்கலாம் பார்க்கலாம். ஆக்சுவலி அங்கே நின்றுட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்மள கடற்கரை மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தொப்புன்னு நனைஞ்சாச்சு. பாருங்க அப்படியே தண்ணி அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்குது. நாங்கள் ஆக்சுவலி அங்கே நிற்கும் போது மழை வந்து லைட்டாக விட்டு இருந்துச்சு. இந்த வானம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு க்ரீனிஷ், ஸோ ப்ளூயிஷ் கலரில் செமையாக இருந்துச்சு பார்க்கறதுனால பார்த்திங்கன்னா வந்து கீழே க்ரீனு, நம்ம பைக்கு மேலே ப்ளூவாக இருக்கும், செமையாக இருக்கும். வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். கரெக்டாக எடுத்து முடிச்சுட்டு ஃபோனை பாக்கெட்டில் வைக்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கருப்பாச்சு மேகம் கடற்கரை மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஃபுல்லாக நனைஞ்சாச்சுங்க. சரி ஓகே நனைஞ்சிட்டோம். ஏன்னா போய் டீ குடிப்போம், டீ குடிச்சா கொஞ்சம் அப்படியே உடம்பு சூடாயிரும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு டீ குடிப்போம். ஸோ இந்த ட்ரெயின் தான் நான் சொல்லியிருந்தேன், செக் பண்ணிக்கலாம். ஸோ டோலுக்கு கரெக்டாக முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ரைட்டு திரும்பணும். ஸோ நான் ரைட்டு திரும்பி நேராக போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. பின்னாடி ஒரு டிக்கெட்டை காணும், நான் வந்துட்டேன். சரி ஓகே பார்த்தீங்கன்னா வந்து இது நேராக பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் கொண்டு விட்டுரும். நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சொன்னோம் இந்த கால் கண்டு அந்த ரைட்டு திரும்பி போகிறோம். ஸோ ரைட்டு திரும்பி போனால் ஜேசன் பைக் வழியாக உள்ளே போனால் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரோட்டில் கரெக்டாக கொண்டு விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இன்னொரு ரோடு, இதே மாதிரி ரோடு அடுத்து அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். அந்த ரோட்டில் போயிட்டு இருந்தோம்னா வந்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாங்க. எங்கடா போகிறோன்னு கேட்டிங்கன்னா வந்து அங்கே போய் பாருங்கள் எப்படி லொக்கேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எந்த லொக்கேஷனுக்கு வந்தோம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வந்து நம்ம நாகர்கோவில் பொறுத்த வரைக்கும், நம்ம கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் வரோம் அப்படின்னா வந்து 90% எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கன்னியாகுமரி பீச்சு தான் சொல்லுவாங்க. சரி ஏன்னா பீச் தான் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஆனால் அதே சைடு பார்த்திங்கன்னா வந்து ஏன்னா பீச்சில் வந்து ஹெவியாக வெயில் அடிக்கும், அந்த காற்று அடிக்கும், உப்பு காற்று அப்படி பட்டுருக்கும். பட் அதே டைமில் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே ஆப்போசிட்டில் வந்து நாகர்கோவில் இடம் இருக்குது. கன்னியாகுமரி நாகர்கோவிலில் வந்து அப்படியே ஆப்போசிட், டோட்டல் ஆப்போசிட்டான இடமும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா வந்து அந்த சைடு ஃபுல்லாக வெயில் அடிக்கும், உப்பு காற்று அடிக்குமா. அதே இது இங்கே வந்தோம் அப்படின்னா வந்து செம்ம சில்லுன்னு பீச்சு, நல்ல தண்ணி, அப்படியே 2 சைடும் வந்து ரப்பர் தோட்டம், வயல், இப்படி செம்மையாக இருக்கும். நான் இந்த ரோட்டில் போகும்போது காட்டுறேன். ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டிங் இது, ஆமாம் ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். ஆமாம் அது 3 தடவை சொல்லிச்சு கோ ஸ்ட்ரைட்.
நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரைட்டில் நம்ம ரோட்டில் வந்தோமா, ரோட்டில் வந்து ரைட்டில் தான் திரும்ப நான் எப்பவும் போவேன். ஏன்னா வந்து எப்பவுமே நான் வந்து போகிற ரோடு வந்து அந்த ரோடு தான். பட் இது ஸ்ட்ரைட்டு 3 தடவை ஸ்ட்ரைட் சொல்லிச்சு. கோ ஸ்ட்ரைட் இது என்ன கோ ஸ்ட்ரைட் சரி அதான் செக் பண்ணுவோம் சொல்லி பார்த்தா ஸ்ட்ரைட்டில் தான் போகணும். இங்கே பார்த்தீங்களா இந்த இடத்த பாருங்கள், ரைட் சைடில் ஃபுல்லாக குளம் போதும் தண்ணி போகிற மாதிரி வாய்க்கால் கட்டி வச்சுருக்காங்களா. லெஃப்ட்டில் பாருங்கள் ஃபுல்லாக வயல், மழை பெஞ்சிட்டே இருக்குது. அந்த இடத்த பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது, ஃபுல்லாக தண்ணி ஓடுது, வேறு லெவலில் இருக்குதுங்க இடமே. என்ன நம்ம வந்து இந்த ரோட்டில் கொஞ்சம் பார்த்து போகணும், கொஞ்சம் அப்படியே திருக்கணும்னு ஆசைப்பட்டு திருக்கணும் அப்படின்னா தண்ணிக்குள்ளே நேராக போயிடும். எனக்கு பார்த்தீங்களா அப்படி திருப்போம்லாம் அப்படியே ஸ்வைன் திரும்புது. நம்ம வந்து கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட பார்த்திங்கன்னா வந்து நேராக உள்ளே கூட சொருவிடும். சொருனா என்ன, மறுபடியும் வண்டியை உள்ளே தூக்கிட்டு வெளியே வரணும். அப்புறம் வண்டிக்கு ஒரு செலவு, நமக்கு ஒரு செலவுன்னு செலவு பண்ணணும். அதனால் வந்து வண்டியை வந்து ரோட்டை பார்த்து ஓட்டணும். பாருங்க செம்மையாக இருக்கா, ரைட் சைடில் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. ஏன் இந்த தண்ணி இந்த கலரில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கே ஹெவியாக மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஸோ அதனால் மேலே உள்ள அந்த அழுக்கு எல்லாத்தையும் அப்படியே அடிச்சு பிடிச்சி குழந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதை பார்த்திங்கன்னா வந்து இப்போ தான் தூர் வரைக்கும் ஸோ நீட்டை க்ளீன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து அந்த மண்ணை போட்டு வச்சுருக்காங்க. அந்த மண்ணில் உள்ள வந்து எப்படின்னா வந்து ஹார்ட் ஆகிட்டு அப்படின்னா வந்து அந்த தண்ணி வந்து நீட்டாக க்ளீனாக போயிடும். பட் இது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கிறதுனால வந்து அந்த அழுக்கு வந்து உள்ளே சேர்ந்ததுனால இந்த கலரில் இருக்குங்க. அப்படியே செம்மண் கலர் சூப்பராக இருக்கா. ஆனால் ஏரியா பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி வந்து கன்னியாகுமரியில் இருக்குது, ஸோ நாகர்கோவில் இருக்குது நம்புவீங்களா, எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே மொத்தமாக டோட்டலாக வந்து அந்த ஏரியாவில் இந்த ஏரியா அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சா. என்ன டேர்ன் ரைட்டா, நான் பாக்கிட்டே ரைட்டே இங்கே இல்லைடா இருக்குதா. என் ஹெட்செட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேப் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளால் மேப் வைக்க முடியாது, நம்ம OnePlus 8 வரல இன்றைக்கி, வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ஃபோனில் வைக்க முடியாது, வச்சோம் அப்படின்னா கேமரா போயிடும். அதனாலே பார்த்திங்கன்னா வந்து வேறு ஏதாவது பார்க்கணுங்க. ஹெட்செட்டில் வந்து இப்போ மேப் ஓடிக்கிட்டு இருக்குது, டர்ன் ரைட் டர்ன் லெஃப்ட்டு சொல்லும். அதனால் அது பார்த்த மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அங்கே பார்த்தா ரைட்டு தெரியவே இல்லை எனக்கு. டே இன்னும் ரைட் எங்கடா அப்படின்னு பார்க்க, அதுக்கப்புறம் வருது ரைட்டு வருது. ஏன்னா லெஃப்ட்டா இன்னும் 300 மீட்டர் லெஃப்ட்டு திரும்பணுமா, சரி ரைட்டு. பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல வரும்போது ரைட்டில் திரும்ப சொல்லிச்சு, ரைட்டில் திரும்பணும். இதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு திரும்ப சொல்லும். லெஃப்ட்டு இல்லையா, அங்கே இருக்கா. ரோடே பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிராமத்துக்குள்ளே அது ஒரு டிப்பிக்கல் வில்லேஜ் ஸ்டைல் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரோடு வந்து செம்மையாக இருக்குதுங்க. பட் வேறு லெவலில் இருக்குது. அந்த இப்போ வந்து மழை பெஞ்சதுனால இந்த சீசன் வந்து சூப்பராக இருக்குதுங்க. ஸோ ஒரு வழியாக வந்து ரோட்டில் ஜாயின் பண்ணிட்டோம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து மெயின் ரோட். நம்ம வந்து ஆக்சுவலி வந்து அந்த ரோட்லேருந்து வந்தோம் அப்படின்னா வந்து ரைட்டில் வந்து திரும்பி உள்ளே வரணும். ஸோ அந்த ரோடு வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும், அந்த இடத்துல தாண்டி வரணும். வந்தால் இந்த ரோட்டில் ஜாயின் ஆகுங்க. இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஹைவேலேருந்து உள்ளே வரோம் அப்படின்னா நேராக இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டு ஹாஃப்வே தாண்டியே வந்துட்டோம் சொல்லலாங்க. அந்தளவுக்கு வந்துட்டோம். பட் இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ரோட்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. ஹைவேல வந்து பிரச்சனை கிடையாது, ஏன்னா 90% வந்து அந்த மண் வந்து நடு ரோட்டில் இருக்காது. பட் அந்த பாட் ஹோல்ஸு, இந்த தண்ணி தேங்கி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். பட் இந்த மாதிரி ரோட்ஸில் பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா அப்படி தான்டா மொத்தமாக அடிச்சுட்டு போயிடணும். சந்தோஷமாடா உனக்கு. ஏற்கனவே நம்ம வந்து ஃபுல்லாக நினைஞ்சிருக்கோம், இதில் மொத்தமாக அடிச்சு தண்ணி அடிச்சுட்டு போயிட்டான். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சைடில் உள்ள மண்ணெலாம் ரோட்டுக்கு வந்துடும். வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ராக்ஷன் கிடைக்காது, ஆக்சிடென்ட் கொடுத்தாலும் பிரேக் கொடுத்தாலும் கொஞ்சம் ரிஸ்க்குங்க, பார்த்து ஓட்டணும். நேரம் முன்னாடி இருக்கா, இது வந்து செங்கல் சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து செங்கல் தயாரிக்கிற இடம். இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் ஒரு ஹைட்டாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இப்போ என்னென்னா பாதியை காணும், மூடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு நான் வரும்போது மழை பெஞ்சிருங்க. எனக்கு என்னமோ ராசியாக தெரில, இந்த இடத்துக்கு நான் எப்போ வந்தாலும் பார்த்திங்கன்னா மழையில் தான் நனைஞ்சிட்டு போவேன். நான் பைக்கில் வந்தால் மழையில் நனைஞ்சிப்பேன், காரில் வந்தாலும் மழையில் ஃபுல்லாக நனைஞ்சிட்டு தான் போவேன். அப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல. நான் எப்பவும் இந்த இடத்துக்கு வந்தாலும் நான் ஃபுல்லாக நனைஞ்சாச்சா, அதனால் பார்த்திங்கன்னா சொன்னேன் பக்கத்தில் ஏன் குளிச்சுட்டு போமா அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஒரு லொக்கேஷன் தெரியும், செமையாக குளிக்கலாம், அங்கே ஏற்கனவே நான் வந்து குளிச்சிருக்கேன் அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லி அவன் பின்னாடி போய்கிட்டு இருக்கேங்க. அது போகிற வழியில் வந்து ரைட்டில் ஒரு டர்ன் இருந்துச்சு. இந்த ரைட்டில் டர்ன் திரும்பினோடனே அப்படியே நேராக உள்ளே வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணி இருக்குதா, இருக்குது, கொஞ்சோண்டு இருக்குது, நிறைய இந்த மாதிரி இல்லை, அப்படி இருக்குது. ஆனால் கலர் வந்து கொஞ்சம் செதுவதியில் இருக்குது. சரி இருந்தாலும் பார்ப்போம், அங்கே கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இது வந்து வாய்க்கால் போகிறதுனால கொஞ்சம் மோசமான நிலைமையாக இருக்கும். இல்லை அந்த இடத்துல வந்து ஆறு வரும் அப்படின்னா அதை நம்ம குளிச்சு நம்ம மேலே போகிறோம் சொன்னால், அப்போ அந்த மேலே குளிக்கிறதுனா அப்படியே அங்கே இது கண்டினியூ ஆகி சைடு வருங்க. அதனால் பார்த்திங்கன்னா கீழே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போய் குளிப்போம். எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு. நம்ம மலையில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் இந்த பைக் ரைடில் வந்து ஒரு பிரச்சனை என்னென்னா, மலையில் நனைஞ்சிட்டு போகிறோம் அப்படின்னா வந்து சீக்கிரமாக டீஹைட்ரேட் ஆகும். அது நமக்கு ஃபீலே ஆகாது. நம்ம வந்து மலையில் தான் நனைஞ்சிட்டு இருக்கோம், தண்ணி எதுக்கு குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். பட் இதுதான் ரிஸ்க்கு. ஏன் அப்படின்னா வந்து நம்ம நார்மலாக பைக் ஓட்டுறது வந்து இந்த வெயிலில் ஓட்டுறது வந்து வெயில் வந்து ஸ்வெட் ஆகும்போது நமக்கு ஃபீல் ஆகும், தண்ணி குடிக்கணும்னு ஃபீல் ஆகும். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக வந்து எனர்ஜி ட்ரைன் ஆகாது. பட் மலையில் ஓட்டும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஃபுல் தண்ணியில் நனைஞ்சிருப்போம். அது வந்து நமக்கு வந்து உள்ள டீஹைட்ரேட் ஆகிறது வெளியே தெரியவே தெரியாது. நம்ம பாட்டு ஓட்டிகிட்டே இருப்போம். லாஸ்ட் டைமில் தான் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே தூக்காமல் தலை சுற்றும், ஐயோ தலை சுற்றுது அப்படின்னு நினைப்போம். சரிங்க, லொக்கேஷன் வந்தாச்சு, போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுறேங்க.
இடமே சூப்பராக இருக்குது. இடம் வேறு லெவலில் இருக்குது. அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா வந்து நல்லா அப்படி மேகத்தெல்லாம் அப்படி செம்மையாக இழுத்துட்டு வருது. ஸ்டாக்னண்ட் வாட்டர் மாதிரி இருக்கா? இருங்க நான் மேலே போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த வாட்டர் சவுண்ட் மட்டும் உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வந்து இந்த ஹெல்மெட்டை தூக்கி நடுறது பெரிய பாடாக இருக்குதுங்க. ஏன் அப்படின்னா வந்து ஷர்ட்டு ஃபுல்லாக நனைஞ்சிருக்கு, பேண்ட்டு ஃபுல்லாக நனைஞ்சிருக்கு. அந்த ஷூக்குள்ளே வந்து 1 லிட்டர் தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்கள், அட்டா பாவி இங்கே கூட்ட தான் கொலகார பாவி கொல்ல பார்த்தேன். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலி இங்கே தான் குளிக்க வந்துடணும். இந்த மேலே மலை மேலே ஏறினா செம்மையாக இருக்குங்களா? ஆனால் பைக்கில் ரோடு போட்டிருந்தாங்க சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளால் தொத்திலாம் ஏற முடியாது. இந்த கொலகார பாவி தான் நம்மளை குளிக்க இந்த இடத்துக்கு கூட்டு வந்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த தண்ணியில் குளிப்போன்னு சொல்கிறாங்க. அட்டிக்கிற தண்ணி இப்படி உள்ளே விழுந்தோடனே அவ்வளோதான் அப்படின்னு போயிட வேண்டியதான் நம்ம. ஆனால் லொக்கேஷன் சூப்பராக இருக்குதுங்க. இந்த இடத்துல தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா செம்மையாக குளிக்கலாம். அது நடுவில் பாட்டிலாம் பாருங்கள், எல்லாம் நம்ம போடுற குப்பை தான், வேறு எதுவும் கிடையாது. நல்லா குடிச்சிட்டு தூக்கி போடுறோம், அது வந்து அப்படிங்க சுற்றிக்கிட்டே இருக்குது. சரி ஓகே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா எங்கடா போகிறோம் அப்படின்னு கேட்டால், நாங்கள் குளிச்ச இடம் இருக்குல்ல அங்கே வாழ, அங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா. சரி ஓகே சொல்லி நாங்களும் கூட பின்னாடி போய்கிட்டு இருக்கேங்க. காட்டு வழியாக பயணம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோங்க. இந்த இடத்த பாருங்களேன், செமையாக இருக்கலாம். அப்படியே ஆற்று மண் இருக்குது. அப்படியே உள்ளே இறங்கி குளித்தோன்னா சூப்பராக இருக்குங்க. பட்டு சவுண்டை கேட்டிங்கனாலே தெரியுதா, வரவே இருக்குது நம்மளை தான். வாடா உன்னை தாண்டா தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுது. இறங்கணும் அப்படின்னா அப்படியே போயிட வேண்டியதான். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக போகுது பாருங்கள். இங்கேருந்து பார்க்கும்போது பாருங்களேன், அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுதா. ஸோ பட் அந்த சைடு போய் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஃபன்னாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.